வணக்கம். தமிழக முதல்வர் திடீர்னு இந்த ஒரு நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவிகளுக்கு பெண்களுக்கு கருப்பு துப்பட்டா அனுமதி இல்லைன்னு சொல்கிறீங்க. அதை முன்கூட்டியே ஒன்று தெரியப்படுத்தியிருக்கணும். முதல்வர் நிகழ்ச்சிக்கு யாரும் வந்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு துப்பட்டா போடாமல் வாங்கன்னு. அது ஏதோ கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த நிகழ்ச்சி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த கருத்தை அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இந்த பேச்சே வெளியில் வராத மாதிரி நீங்கள் ஒரு பெண்கள் நீங்கள் மிஞ்சி ஒரு 500 பெண்கள் வளர்ந்துருப்பாங்களா, ஒரு 500 துப்பாட்டா எவ்வளோ வரப்போகுது? ஒரு 500 துப்பாட்டா வாங்கி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 100 துப்பாட்டா வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 100 கருப்பு வருமா? இல்லை 50 கருப்பு வருமா? துப்பாட்டா சத்தம் இல்லாமல் வாங்கி வச்சுட்டு இந்த துப்பாட்டாவை போட்டு போகுமா, கருப்பு காலோடு இல்லாமான்னு சொல்லி உடனே வேறு துப்பாட்டா கொடுத்தா வெளியில் சொல்கிறதுக்கு வேலையே இல்லை. அப்போ அந்த பெண்கள் கருப்பு துப்பாட்டா போட்டு வந்தவங்கள வெளியில் அனுப்பிச்சி விட்றீங்க. அப்போ துப்பாட்டா இல்லாமல் உள்ளேயும் வர முடியாது. வந்தவங்க நிகழ்ச்சிக்கு வந்தவங்க வெளியில் போங்க நீங்கள் அனுப்பிச்சி விட்றீங்க. அது ஒரு பேசும் பொருளாகுது இல்லை. உங்களுக்கு ஒரு அசிங்கமாக வருது, நீங்களே அது உங்கள் அந்த நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கே அது ஒரு அசிங்கமாக தெரியலையா? ஒரு 50 துப்பட்டாவோ 100 துப்பட்டா வாங்கி வச்சுட்டு கருப்பு துப்பட்டா போட்டு வந்தால் இந்த துப்பட்டா நீங்கள் போட்டு வரக்கூடாது, இந்த துப்பட்டா போட்டு போங்க அப்படின்னு சொல்லி வேறு துப்பட்டா கொடுத்துட்டு வரையில் உங்கள் துப்பட்டா வாங்கிட்டு போயிருங்கம்மா, இதை வச்சுக்கோங்கம்மா, முடிஞ்சு போச்சு. அதாவது ஒரு சில அசிங்கத்தை நீங்களாகவே ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க. அதாவது கருப்பு வேணாங்கிறீங்க, அந்த செயலில் ஒரு கருப்பு உங்களுக்கு விழுந்துருது. சரிங்களா? என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள் தான் அது.